அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான மோதலை தணிப்பதில் பாகிஸ்தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்புடன் இணைந்து முனீர் மத்தியஸ்த முயற்சிகளை முன்னெடுத்தும் வருகிறார். சவுதி அரேபியா, ஈரான், அமெரிக்கா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளுடனான தனது நெருங்கிய உறவுகளை இஸ்லாமாபாத் பயன்படுத்தி இரு நாடுகளிடையே பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி தந்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் ஈரானும் அமெரிக்காவும் அமைதி ஒப்பந்தத்தை எட்டாத நிலையில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகளை பாகிஸ்தான் தொடர்ந்து செய்து வருகிறது. தெஹ்ரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மற்றும் அதன் அணுசக்தி எதிர்காலம், ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது மற்றும் லெபனானில் இஸ்ரேல் நடத்தும் போர் ஆகிய 3 முக்கிய பிரச்சினைகளில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் ஒரு உயர்மட்ட குழுவுடன் தெஹ்ரானில் தரையிறங்கியுள்ளார். அடுத்த கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இஸ்லாமாபாத்தில் நடைபெற வாய்ப்புள்ளது என்றும் வெள்ளை மாளிகை சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து நடைபெற்று வரும் மத்தியஸ்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக முனீர் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வியுடன் ஈரானின் தலைநகருக்கு வந்தடைந்தார் என்று பாகிஸ்தான் ராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தற்போது போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் அடுத்த வாரம் அது காலாவதியாக உள்ளது. உலகளாவிய பணவீக்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்த 7 வார கால போரிலிருந்து ஒரு தீர்வை காண மத்தியஸ்தம் செய்த இஸ்லாமாபாத்தின் முயற்சிகளை அமெரிக்காவும் ஈரானும் பாராட்டின. இந்நிலையில் யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கான தனது உரிமையை ஈரான் வலியுறுத்தியுள்ளது. இருப்பினும் செறிவூட்டலின் அளவு குறித்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக நடத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது.